நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். அது பெரிய முடிவாக இருக்கலாம், சின்ன முடிவாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. காரணம் வந்து அந்த முடிவு எடுத்து நம்ம வந்து அதில் தோற்று போயிடுவோமோ, எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அதனால் போய் அஸ்ட்ராலஜரை போய் பார்க்காங்க, சாமியாரை பார்க்காங்க, பெரியப்பாட்ட கேட்டேன், சித்தப்பாட்ட கேட்டேன், ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொன்ன முடிவை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நிறையா பிரச்சனை வருது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தோட வந்து ஆழம் அந்த விஷயத்த பற்றின நாலேட்ஜ் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறனால தான் நீங்கள் வந்து அதில் தோற்று போயிடுவோம் வச்சுருமோன்ட்டு பயப்படுறீங்க. ஆனாலும் வந்து அந்த விஷயத்த வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முடிவு எடுக்கும்போது, நம்மளுக்கு தெரியாத விஷயங்களால சில பிரச்சனைகள் வரும். ஆனால் முடிவு 4 பேர்ட்ட ஆலோசனை கேளுங்க. ஆனால் நீங்களே முடிவு எடுங்க. நீங்களே முடிவு எடுத்து தோற்று போகும்போது தான் அதுலேருந்து அனுபவத்த கற்றுக்கிடுவீங்க. அப்படியே அனுபவத்த கற்றுக்கிட்டு தான் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே சரியான முடிவு எடுக்கும்போது நீங்கள் லைஃப்பில் வந்து எப்போதுமே பெரிய ஆளா வரலாம். இந்த வீடியோ தலைப்பில் சொல்லியிருந்தேன் பெரிய பெரிய ஆளுகளுக்கு ஒத்துமைன்ட்டு. பெரிய பெரிய ஆளுகளுக்கு ஒத்துமை வந்து ஒரே விஷயம் தான். அவங்க 4 பேர்ட்ட ஆலோசனை கேட்பாங்க. 4 பேர்ட்ட ஆலோசனை கேட்டு அதோட பிரச்சனை என்ன வந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவங்க தைரியமாக முடிவு எடுப்பாங்க. உடனே முடிவு எடுப்பாங்க. உடனே முடிவு எடுக்கணுங்கிற தேவையில்ல. பொறுமையாக எடுத்துக்கலாம். அது சூழ்நிலையை பொறுத்து நம்ம முடிவு எடுக்கணும். ஆனால் முடிவு வந்து அவங்க எடுப்பாங்க. இது என்னோடய முடிவு. அதில் தப்பு இருந்தாலும் சரி இருந்தாலும் நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு. அங்கே எடுப்பாங்க. அதில் தப்பு வரும்போது அந்த தப்பில் இருந்து அவங்க அனுபவத்தை கற்றுக்குவாங்க. இதுதான் வந்து உலகத்தில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க தலைவருக்கானதுக்கு உண்டான மெயினான ஒரு காரணம். இது வந்து நம்ம லைஃப்லேயும் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். கர்ம வீரர் காமராஜர் ஒரு தடவை ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறாரு. அப்போ அங்கே போனோடனே நிறைய ஒரு 10 ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை வச்சுட்டு கலெக்டர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். என்ன யோசிக்கிறீங்க என்னன்னு கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இதில் 10 ஃபைல் இருக்குது. இதில் 2 பசங்களை வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட்டே வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணணும். அது யாருக்கு பண்ணுறதுங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 2 பசங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும். அது யாருக்கு கொடுக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே 2 நாளாக நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிட்டாரு. 2 ஃபைல் எடுத்தார். இதுக்கு உங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னாரு. எப்படி நீங்கள் டக்குன்னு இப்படி முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மற்ற ஃபைல் எல்லாமே கையெழுத்து போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த 2 ஃபைலில் தான் கை நாட்டு போட்டிருந்தாங்க. அதனால் அந்த வீட்டில் உள்ள அந்த வீட்டில் வந்து இந்த பையன் தான் ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்கு வரான். அதனால் இவங்க 2த்துக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்தா அவங்க அடுத்த தலைமுறை வந்து அந்த படிப்பு வந்து முதல் தலைமுறையாக அந்த பசங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து டக்குன்னு உடனே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு முடிவு எடுத்தார். இந்த முடிவு எப்படி எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அனுபவம், அவர் பல பிரச்சனைகளை பார்த்தது, அப்படி அதை வச்சு முடிவு எடுத்தார். இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்றைக்குமே லைஃப்பில் வந்து எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் 4 பேர்ட்ட ஆலோசனை பண்ணுங்கள். ஆனால் ஃபைனல் முடிவு எடுக்கிறது நீங்களாக எடுங்க. அதனால வந்து நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ, தப்பு வந்துருமோன்னு பயப்படாதீங்க. அவர் சொன்னார் நான் முடிவு எடுத்தேன், இவர் சொன்னார் நான் முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டு நம்ம முடிவு எடுக்கணும். நம்ம முடிவு எடுத்து வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள், துன்பங்களை பார்க்கும்போது தான் அடுத்தடுத்து லைஃப்பில் வந்து சரியான முடிவு எடுக்கிறது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் என்னோடய ஃபைனல் கருத்து.